எழுந்துப்பா பேசுவான்னு பார்த்தா எழுந்துக்கவே மாட்டாளே. கீழே கதை பேசிட்டு வந்து அப்படியே தூங்கியாச்சு. இப்பவும் மனசு வர மாட்டேங்குது. நான் மட்டும் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன். அம்மே எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு. இப்பவும் கஷ்டமா இருக்கே. ஃபஸ்ட்டு எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டோமா? ம். அது பண்ணிடுச்சு. ஓகே. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இன்னைக்கு ஃபுல்லாக இவங்களை வழி கொண்டு வரதான் வேலை. என்னதான் இருந்தாலும் வீட்டில் தூங்குற மாதிரி இருக்கு. ஊரை சுத்திட்டு வந்து இங்க தூங்குறதுதான்ப்பா ஹாப்பி. டைம் என்னன்னு தெரியலையே. குட் மார்னிங். குட் மார்னிங். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கீழே போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போடணும், டியூட்டிக்கு கிளம்பணும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? எல்லா டோரும் லாக். ஏன்? என்ன பண்ண? எதுக்கு? அப்புறம் எப்படி உங்க கூட பேசுறது? என்ன சொல்றீங்க? ரூமுக்குலாம் போக முடியாது. இங்கேயே குளிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு வா. அடுத்த கதை அடுத்தது. இது முடியுமா முடியாதா? செய்கிறேன். இதே பிளாக்மெயில். ஏன் நான் வரவா? போக தெரியும், நானே போய்க்கிறேன். சரி. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இவங்க வர வரைக்கும் இப்படியே பார்த்துட்டு இருக்க. ரொம்ப தான் பண்ணுறீங்க. சமாதானம் ஆயிடுங்க. முடியல. இருக்கு பிடிக்குது. நான் பாவம் பார்த்துக்கோங்க. சமாதானம் சந்தோஷம் புரிய வச்சுட்டா மட்டும் போதும். என் தங்க பாப்பாவை தள்ளி வைக்கிறது கஷ்டமா இருக்கு. யார்கிட்டயோ இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கூட வாங்க படுத்துட்டு இருக்கேன். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். நைட்டு கூட நான் அந்த மூலையிலும் இந்த மூலையிலும் இதெல்லாம் முடியல. நான் என்ன மூடில் இருக்கேன். இவன் என்ன மூட்டில் வந்து நிற்கிறான். நல்லாதான் இருக்கு. தாலி வேற வெளியே இருக்கு. கொஞ்சம் போல தான் இருக்கு. அது அப்படி என்ன பண்ணிட்டாலும் சேம் கலர் வேற. நான் போட்டாலே அந்த கலர் போட மாட்டாளே. அப்போ இப்படி மேட்சிங்கில் வந்துட்டீங்க. நைட் வந்து மாத்துறதுக்காக பாத்ரூம்ல போட்டு வச்சிருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸை. சரி. அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அப்படியே ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வந்து படுத்துட்டேன்ல. ஓ சரி. இப்போ நீங்கள் வேறு அந்த ரூம் போகக்கூடாது, லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. வேறு எங்கே ட்ரெஸ்ஸு? நான் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ஓடிடுவேன். இப்போ ஓடவும் முடியாது. இதாக இருந்துச்சு, அதை போட்டு வந்தேன். சரி வாங்க. எதுக்கு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கீங்க? தொடங்க, நான் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போடுறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன். மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அண்ணா நீங்களும் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. சரிமா? எப்படி பண்ணுறீங்க? இங்கே வாங்க. ஒழுங்கா வந்துருமா? ப்ளீஸ்ப்பா, போகிறேன் பக்கீல. என்ன தங்கம் வா. இல்லைம்மா. உங்ககிட்ட பேசணும்னு காத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரி, வந்துட்டேன். உட்காருறீங்களா இல்லை இழுத்து பிடிச்சி? நான் ரொம்ப மிரட்டுறீங்க, உட்காடுறேன். விஷயம். ஃபஸ்ட்டு உட்காருங்க. சரி, டென்ஷன் வேண்டாம். இவ தான் என்ன சோதிப்பாளா? இல்லை விதியே அப்படிதானோ? கை வேற பரப்பரண்டு. சமாதானமாகாமல் கிட்டே போகக்கூடாது. அப்புறம் அது தப்பான இன்டென்ஷனாக மாறிக்கும். வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பையும் இழந்துருவேன். சமாதானப்படுத்துகிறேன். என்னதான் உங்கள் பிரச்சனை? உங்கள் பிரச்சனையை சொல்கிறீங்களா? இதுக்கு இப்படி பண்ணுறீங்க? அவன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். ப்ளீஸ். எந்த வித கமெண்ட்டும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் என் பொண்டாட்டி கேட்க ரெடினா சொல்லி பேசலாம். என்னப்பா, என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் பேசணும். கேட்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சொல்லுங்க, என்ன பேசணும்? சாரி, எனக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால சாரிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சாரி ஒரு தீர்வாகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நிஜமா சாரி. புரியல. எதுக்காக? எதை பற்றி? நம்ம இடத்த பற்றி. சரி, வேற? ப்ளீஸ்மா வேற அந்த டாப்பிக்கை விட்டு ஸ்கிப் ஆகாது. அதை முடிச்சிரு பேசி. உன் வருத்தத்தை சொல்லிட்டு பேசி. உன் கோவத்தை கொட்டிட்டு பேசி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை ஆள் மனசுக்கு வச்சிருந்து விலகுறது வேண்டாமா? அது கஷ்டமா இருக்கு. அதை பற்றி பேச ஒன்றும் இல்லைப்பா. மேலே சத்தியம் பண்ணி சொல்லு. ப்ளீஸ், இந்த மாதிரி வேண்டாத வேலைலாம் வேண்டாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனது கேட்டேன். புரியல. ஃபாரஸ்ட்டில் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனது கேட்டேன். கேட்பாங்க வந்தீங்க. இல்லை சாப்பிட்டீங்களா படுத்துட்டீங்களான்னு செக் பண்ண வந்தேன். ஸோ நீ நினைக்கிற மாதிரி நான் அபசகுணம்லாம் யோசிக்கல. சரி, ப்ளீஸ் இந்த உரிமை வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்களேன். எனக்கு இதை பற்றி பேச விருப்பம் இல்லை. திருப்பி நான் நினைக்க விருப்பப்படலை. நீங்கள் விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கொடுங்க, அவ்வளோதான்.
நான் விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கல. இப்போ இந்த விஷயம் முடியணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம நாமளாக வாழணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? சரி, சொல்லுங்க. ஏதோ ஒரு முட்டாள்தனம், அவ்வளோதான் அது. அது அவ்வளோதான். அதில் பெருசாக பாதிச்சது நீ, நான் ஒத்துக்கிறேன். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு விஷயத்த நிறைய நான் கொடுத்துட்டு எதிர்பார்க்கவும் வச்சுட்டு அதை ஏமாற வச்சு அந்த வழி எனக்கு புரியுது. நீ கோர்ட்டில் வராமல் போயிருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுல்ல. அந்த வழி நீ எனக்கு கொடுக்கல. நான் எல்லாம் பண்ணும்போது நீ இல்லைன்னா அது எனக்கு நரகமாக இருந்திருக்கும். அந்த வழி நீ எனக்கு கொடுக்கல. நான் நான் உனக்கு கொடுத்துட்டு எனக்கு புரியுது. அதுவும் இல்லாமல் நீ ஏதாவது ரியாக்ஷன் பண்ணி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். சரி, டிகேவை மாற்றிடுங்க. என்ன அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நீ நான் தான் சொல்கிறேன் எல்லாமே. அன்னைக்கு நான் ஏதோ முட்டாள்தனமாக இருந்துட்டேன்னு. போலாம். இப்போ கூட நான் சொல்றேன், நீ என் பொண்டாட்டி. புரியுதுல? இந்த செகண்ட் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். எப்படியாவது மறந்துரு ப்ளீஸ். ம், சரி. சாரி பட்டு. எப்படி சாரி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. இதை விட்டு எனக்கு வேற வழியும் தெரியல. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அதுக்கு சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏம்பி, என்ன? ப்ளீஸ் மன்னிச்சிருடா. காலை விடுங்க. மன்னிச்சிரு. எனக்கு இதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல. இதை எப்படி கேட்டாலும் ஈடாகாதுன்னு எனக்கு புரியுது. காலை விடு. மன்னிச்சுன்னு சொன்னதான் விடுவேன். ப்ளீஸ்ங்க, வேண்டாங்க. எனக்கு கோவமெல்லாம் இல்லைங்க, விடுங்க. நீ சொல்லு. மன்னிச்சிட்டேன், விடுங்க. கைய இது வேண்டாம். ப்ளீஸுங்க, விடுங்க. சொல்றதுக்கு ஓகே சொல்லி விட்டுறேன். என்ன? வீட்லயே ஒரு நாள் கம்பெனி போறோம். அவங்க ப்ளீஸ் நம்ம ரூமுக்கு போறோம். எல்லாத்துக்கும் சரி, காலை விடுங்க. ப்ளீஸ், நீங்க நார்மலா தொடும்போது ஓகே, ஒரு மன்னிப்பு. ப்ளீஸ், எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க, எனக்கு பாவத்தை சேர்க்காதீங்க. நான் அந்த பாவத்துக்கான பதில் பண்றேன். வாங்கிட்டாரு, அப்புறம் நான் அழுதுருவேன். சரி அழ வேண்டாம். விடுங்க. இதுக்கு தான் வரக்கூடாது. லாக் போட்டு வச்சிருக்கீங்க. தள்ளி இருந்துட்டோம். அதான் நான் பிடிச்சி காலெல்லாம் தொடுறேன். நான் வேற என்ன பண்ணட்டும்? நான் பண்ண தப்பு வேற எப்படி சரி பண்றது? நிஜமாவே நான் இன்டென்ஷனா பண்ணல. சரி, வேண்டாம், அதை மறக்கலாம். நான் மறக்க ரெடி. நான் மறந்துட்டேன், போதுமா? இந்த மாதிரி வெள்ளம் பண்ணி எனக்கு இது பண்ணாதீங்க. ஒதுக்கி வச்சுட்டு நீ கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. இருக்கிறதும் மன்னிச்சதுக்கும் இப்படி கிட்ட இருக்கிறதுக்கும் ஏடி. இல்லை மன்னிச்சிட்டணும். ம். இல்லைம்மா என்னது? எழுந்து கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ள தூங்கலாமாவா? நான் கிட்ட தூங்கலாமா எனக்கு பிடிச்ச மாதிரி. வேண்டாம், எந்த தூங்கலாமாவும் இங்க. நீங்க ரொம்ப தள்ளி வச்சுட்டீங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க. கருணை காட்டினா பிரச்சனை எனக்கு, நான் அதில் காட்ட மாட்டேன். சமத்து பையனா ஒன்றும் பண்ண மாட்டேன். நல்ல பையனாவே நடந்துக்கணும். வேண்டாம், காலை விடுங்க. இன்னும் எனக்கு எஸ்ன்ற பதில் தான் வேணும். மாட்டேன். ப்ளீஸ். வேண்டாம். இன்னும் நிச்சயம்னா அதுக்கு பார்த்துக்கோங்க. ஏய், எதுக்கு இங்க செக் வைக்கிறீங்க? சரி அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் சரமா நிச்சயம்னா வாங்க, இல்லைன்னா விடுங்க. இப்படிலாம் செக் வைக்காதீங்க. நான் என்ன பெருசாக கேட்க போறேன்? மன்னிப்பு கேட்க காத்துட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச இடத்த காமிச்சிட்டு வரீங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்துருக்கும்? ஆமா, போய் வர பரப்பரன்னு பூச்சது கிளணும். இல்ல, சமாதானம் ஆயிட்டு பக்கத்துல இவ்வளோ கிட்ட இருக்கா, இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க போதும். நான் கூட சேர்த்து இழுத்து பிடிச்சி கட்டின்னு இருக்கீங்க. சரி. உண்மையை தான் சொன்னேன். எவ்வளோ கோவமா அவ்வளோ தள்ளி வச்சுட்டு இப்போ இப்படி பண்ணா டென்ஷன் ஆகாம ஆகாத மனுஷன்? ஒன்றாக தேவையில்ல. எல்லாம் ஆகுது. வச்சிடுவேன். உண்மையை சொன்னேன். ஓய், பேசணும் தானே சொன்னேன். அதில் பேசியாச்சு. அதுக்கு வேற வேலை இருக்கு. நீங்க அந்த வேலையும் இல்லை. சார், விடியம் சார். இப்போ பாருங்க, ரொம்ப தள்ளி வச்சிட்டீங்க அவள் தான். பூஜையிலேருந்து நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க. சாரி, என்ன மன்னிச்சுங்களா? அம்மே கடுக்காதா? அப்படி வருத்தமா இருக்கேன்னு அது சீனாம இருந்தேன். ஐயோ, இந்த பையனை கேக் விடு. முடிஞ்சப்போ திரும்ப தள்ளி. சரி சரி, பேசலாம். முடியாது. ஓகே. ஷூ. எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசில் தான் உன எழுதி. கையை விடு. நீங்க தாங்க கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. நான் என் கையே இருக்கு, ஆனா லாக் போட்டுருக்கிறது நீ தானே. நீங்க தானங்க பிடிச்சிருக்கீங்க, நீ ஏமாத்துறீங்க. நான் தான் பிடிச்சிருக்கேன். ஆமா. ரொம்ப வந்துடும். வச்சுட்டு தூக்கி போட்டான்னு தெரியல. என்ன உனக்கு? பொண்டாட்டி வேணும். விடுவேன்.
வச்சுக்கோ. சரி விட்டுங்க. சமாதானம் ஆயிட்டல்ல. அப்புறம் இது ஒரு அப்புறமும் இல்லை. ஒரு ஒன்றும் தேவையில்ல. பார்த்த வரைக்கும் போதும். செல்ல புருஷன் தானே. ஒன்றும் கிடையாது. ஏய், கிடையாது. பட்டுமா? எந்த பட்டமும் இல்லை. சரி கோவம் வேண்டாம். முதப்பேன். என்னைக்கு பிரச்சனை வச்சுட்டு ஒண்ணுமா? காலங்காத்தாலையும் ஹலோ மதியம் ஒன்று இது 1 மணியா? இதா? இல்லை, இப்போதானே ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்தீங்க, அதெல்லாம் வயிறு ஃபுல்லாக தான் இருக்கு. அப்புறம் என்ன தங்கத்துக்கு? போதும். நீங்கள் சமாதானம் வச்சு செஞ்சுட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சமாதானம் தான். வேண்டாம், நான் ஹாஸ்பிட்டல் போகணும். உடம்பு ஃபுல்லாக காயமாக்கி வைக்காதீங்க. வெளியே போயிட்டு நான் பண்ணாம இருக்கேன். இன்னும் வேண்டாம். உங்களுக்கு கொடுத்த வரைக்கும் போதும் சாமி. வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேனே. இப்போதான் சமாதானம். ஒன்றும் இல்லை சொல்லலையே. அப்புறம் சரி போதும். இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாக அப்படிதான். நான் ஆல்ரெடி பவுஸ் வாங்கிட்டேன். வாங்குங்க. போதும். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. லவ் யூ டூ. ஜூஸ் பரவாயில்ல. பார்த்துக்கிறாரு. பார்த்துக்க. வாங்க வாங்க. என்ன வரும்போது இனிப்பா இருக்கு? டியூட்டி முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. ஆஃபீஸ் போவீங்கன்னு பார்த்தா என்னையும் போக கூட சொல்லிட்டீங்க. இன்னைக்கு கிளினிக் உட்காருமா? இல்லை, அப்புறம் என்ன வா. வீட்டில் எல்லாரும் எங்க? வெளியே போயிருக்காங்க. ராசா இருக்குன்னு சிரிப்பு. கிட்ட வாடினேன். அப்புறம் அட்ட கதை. ஓ வந்துட்டேன். புதுமா மரட்டிஃபைங். உட்காரத்துக்கு ஏதாவது கூப்பிட்டு வரவா? புரிஞ்சது. அப்புறம் விழுப்புரம். அப்படியா? சரி சரி. என்ன ஒர்க் பண்ணணும். அதுக்கு என்ன? அவங்க வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணும். பிச்சு சரி சொல்லு. நாளைக்கு போலாமா? போன டியூட்டி இருக்கு. நீ உங்களுக்கு ஆஃபீஸில் ஏதாவது டியூட்டி பார்க்க சொன்னேன். இருக்கு. லீவ் போட. அடையா? நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு நம்ம போகிறோம். இது செஞ்சு ப்ளீஸ் டைம் இல்லை கேஞ்சு கேட்குறேன். அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். கெஞ்சி வேண்டாம். அதனால போகலாம். ஹாப்பியாக தானே சொல்கிறியா? ஆமாம் ஆமாம். எதுவுமே யோசிக்காது ப்ளீஸ். முழுசான நம்பிக்கை. உங்களோட பெயினை ஹாப்பியாக என்னால் மாற்ற முடியும். ப்ளீஸ் அந்த ஒரு தெய்வம் அழிக்கிற மாதிரி நாளைக்கு நான் பண்ணுவேன். ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடு. கெஞ்சாதீங்கன்னு சொல்கிறீங்க. கஷ்டமாக இருக்குல்ல. ஆற போகலாம். போய்க்கிறேன். என்னன்னா இவ்வளோ நாள் தனியாக இருந்தாங்க. நாளைக்கு இருந்து நம்ம ஆஃபீஸில் முடியலாம். ஓகே எல்லாம் டியூட்டி முடிச்சுட்டு வரீங்க. ஒரு அவர் புருஷன் கூட இருக்கீங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து சிக்கன் பார்க்குறீங்க. திருப்பி ஒரு புருஷன் கூட இருக்கீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க. அப்புறம் நைட்டாக அங்கேயே இருந்துக்கலாமே. நான் சந்தோஷமா ஓகே சொல்லுவேன். பயப்படுறது உங்களுக்கு தான். இதெல்லாம் எப்படி நீங்க பிறக்கும் போதா இல்ல உங்க கூட வாழ்றது. நிஜமாவா? போதும் நானும் வீட்டுக்கு போறேன். தனி சொல்லிருக்கீங்க. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடியாது. முடியாது. வந்து பக்கத்துல தூங்க போறாங்க. என்ன முடிக்கலாமா? மொட்டை மாடியும் தானே இருக்கும். கடவுளுக்கு இதுக்கு மொட்டை மாடியும் ஆசை. பயமும் இருக்கும், இருட்டு பயமும் இருக்கும். அது எனக்கு வசதியா இருக்குல்ல. இருக்காது உங்களுக்கு. ஜஸ்கோ கூட தான்